உருவாகி இருக்கிறது அஇஅதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி. அஇஅதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக ஓரணியில் வருவது உறுதியாகி இருக்கிறது என்ற செய்தியை தொடக்கம் முதலே நியூஸ் 18 தமிழ்நாடு மிக உறுதியான குரலில் சொல்லி வந்தது. பல்வேறு செய்தி தொகுப்புகளின் வாயிலாகவும் விவாதங்களின் மூலமாகவும் அந்த நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்த நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த விதத்தில் தற்போது அதனுடைய முதற்கட்டப்படியாக அஇஅதிமுக பாட்டாளி மக்கள் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் இன்னும் சில நிமிடங்களில் சென்னை வர இருக்கிறார். அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகு இந்த அணியில் தேமுதிகவும் இணைய இருக்கிறது. தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் உள்ளிட்ட தொகுதி பங்கீடுகள் குறித்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கின்றன. இந்த தருணத்தில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய சில அம்சங்கள் 7 தொகுதிகள் மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. வர இருக்கக்கூடிய 21 இடைத்தேர்தல் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு பாமகவிற்கு என்று அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நம்முடைய விருந்தினர்கள் ஏற்கனவே இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாம் பயணிக்கலாம். இதில் மிக குறிப்பாக திரு ரவீந்திரன், இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல இந்த 21 இடைத்தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவை பெற்றிருப்பது என்பது அஇஅதிமுகவினுடைய ஒரு ராஜதந்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏற்கனவே இந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகாம இந்த கூட்டணிகள்லாம் உறுதி செய்யப்படாத நிலையில் இடைத்தேர்தலை சந்தித்ததால் ஒருவேளை அது அதிமுகவிற்கு எதிராக சென்றிருக்கக்கூடும். ஒரு கூட்டணியை கட்டமைத்து விட்டு அதன் பிறகு சந்திக்கலாம் என்று காத்திருந்திருக்கிறார்கள். மக்களவை தொகுதிகளை கூடுதலாக கொஞ்சம் பாமகவுக்கு கொடுத்தாலும் கூட இந்த 21 தொகுதிகளில் அவங்களுடைய ஆதரவை கேட்டு பெற்றது ஒரு ராஜதந்திரம்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இந்த கருத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு கட்சி அச்சப்படுகிறது தேர்தலை சந்திக்கணும்னு மற்றவங்க விமர்சிக்கிறதுக்கு அவங்க உரிமை உண்டு. தினகரன் கட்சி இவங்களை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் ஒரு அரசியலுங்கிறது தெருவில் போடக்கூடிய ஒரு சண்டை மாதிரி இல்லை. ஒரு ப்ரூடண்டா மெச்சூர்டா எந்த களம் நமக்கு லாபம் எந்த களம் நமக்கு அனுகூலம்னு என்டியூரன்ஸோட இருந்து காலம் பார்த்து அடிக்கிறது தான் சரியான அரசியல் வியூகமா இருக்கும். எடப்பாடி அதுல ராஜேந்திரியா இருக்காருங்கிற கருத்தை தான் நான் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எடப்பாடி திமுக அணியை சந்திக்கும் போது பாமக என்று வட மாவட்டங்களில் 10% வாக்குள்ள ஒரு கட்சியை கைவசப்படுத்தி இருக்கிறார். ஒரு 8 தொகுதிகள் வட மாவட்டத்தில் இடைத்தேர்தலில் வருகிறது. இந்த 8 தொகுதியும் இடைத்தேர்தலில் பாமக அவர்களுக்கு நிச்சயமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். மேலும் இந்த கூட்டணியை அவர்கள் திமுக காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்கொள்வதற்கு தேமுதிகவையும் பாஜகவையும் அவர்கள் தங்கள் வசப்படுத்த இருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரையில் பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் இங்கு பெரிய செல்வாக்கு இல்லை, குறிப்பிடத்தக்க செல்வாக்கு எதுவும் இல்லை. தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மேற்கிலும் தான் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் மோடி தலைமை என்பதற்கு இங்கு 10% இடஒதுக்கீட்டில் முன்னேற வகுப்பினர்கள், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டில் தலித்துகள், ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் என்பதில் ஓபிசிகள் என்ற பலருக்கும் மோடி தலைமைக்கு என்ற ஒரு ஆதரவு இருக்கிறார்கள். இந்த ஆதரவு தளத்தோடு திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமா இந்த அரசியல் களம் ராகுல் காந்தி பிளஸ் ஸ்டாலின் வர்சஸ் மோடி பிளஸ் எடப்பாடி என்ற அளவுக்கு தெளிவாக அமைந்து விடுகிறது. அடிஷனலாக பாமகவும் தேமுதிகவும் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் வரும்போது கூடுதலாக நிச்சயமாக அவர் தனது அரசியல் எதிரியான தினகரனை சரியான காலம் பார்த்து நகர்த்தி விட்டார் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை வராதா? ஏன்னா தேமுதிகவும் பாமகவும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரே தொகுதிகளை குறிவைக்கக்கூடும். ஏன்னா தேமுதிக எங்கெல்லாம் வலுவா இருக்கோ அங்கதான் பாமக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகளில் தேமுதிக. எனில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்படாதா? நிச்சயமா தொகுதி பங்கீட்டுல கிளைம்ஸ் கவுண்டர் கிளைம்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் இவங்க தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணல. ராமதாஸை பொறுத்தவரையில் கொங்குவில் கூடுதலாக தொகுதிகளை கேட்க விரும்பி இருப்பார், கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளையும் கேட்க விரும்பி இருப்பார். அதே கள்ளக்குறிச்சிக்கு கிளைம் வைக்கும். முதலமைச்சரும் கொங்குவில் தர்மபுரியை தவிர மற்ற தொகுதிகள் பாமகவுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் நிச்சயமாக இருந்திருப்பார். அந்த வகையில் நாளைக்கு தொகுதி ஐடென்டிபிகேஷன்ல பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக தொகுதி ஐடென்டிபிகேஷன் பண்ணல. என்றாலும் முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் கீழ்மட்டத்திலிருந்து வந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை பலரும் கூறி வைக்கிறாங்க. முதலமைச்சர் பிறகு பாரிவேந்தரும் அந்த தொகுதியை குறிப்பிட்டு பாரிவேந்தருக்கும் அங்கு பேஸ் இருக்குது, அவரும் குறி வைக்கிறார். ஆக இதை அவங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இழுபறி இருந்தாலும் சுமுத்தா சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நிச்சயமா இவர்கள் திமுக காங்கிரஸ் அணிதான் 40 இடங்களையும் பெறும் என்ற சூழ்நிலையில் அந்த கருத்தியலை முறியடிக்கும் விதமாக கோட்டீஸ்வரன் இதுல ஒரு 10 ஒப்பந்தங்களை குறிப்பிட்டு எங்களுடைய இந்த மக்கள் நலன் சார்ந்த 10 விடயங்களை அஇஅதிமுக ஏற்றுக்கொண்டதால் தான் கூட்டணிக்கிறாங்க. அப்கோர்ஸ் இது அரசியலில் சொல்லக்கூடிய வாதமாக எதிர்க்கட்சிகளால் ஒருவேளை பார்க்கப்படக்கூடும். ஆனாலும் அந்த 10 ஒப்பந்தங்களில் பெருவாரியான ஒப்பந்தங்களின் மீதான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது.
நீங்க 7 தமிழர் விடுதலை தொடர்பான விவகாரமா இருக்கலாம், அல்லது நீட் ரத்து செய்யப்படுவது, இந்த ஒப்பந்தத்தை அஇஅதிமுகவோடு போட்டிருப்பதை எப்படி புரிந்து கொள்வது? அஇஅதிமுக இதில் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்களா? நீட்டை ரத்து செய்யணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஒப்பந்தமா அதிமுகவோட போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் பப்ளிக் கிட்ட வந்து ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு நாம்கே வாசத்துக்கு போட்ட ஒரு அஜெண்டா மாதிரி தான் இது. இந்த 10 கோரிக்கையுமே வந்து நியூஸில் இருக்கிறது. ஆல்ரெடி பிரச்சனையாக வந்து போராட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். எல்லா கட்சியுமே இதில் பேசிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நேற்று வரலாம் ஊழல் பற்றி நீங்கள் குறை சொன்னீங்களே, மேகதாத்தில் வந்துட்டு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சைலண்டாக இருக்க, நீட் வந்து வராதுன்னு சொன்னாங்க, வந்துருச்சு அப்படின்னு மற்றவங்க கேட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி இது முன்னாடியே வாங்கி ஒரு ஏபி மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் மாதிரி அந்த ஒரு ஃபார்மேட்டாக அவர் வச்சுட்டார். ஸோ தட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையோ இல்லை பப்ளிக்கோ கேம்பெயினில் வரும்போது இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் கோரிக்கையாக வச்சுருக்கோம், இந்த கோரிக்கை ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலை, இல்லை இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போ நீட் வந்து முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லை, இவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆல்ரெடி அஇஅதிமுக நிலைப்பாடும் நீட் வேண்டாங்கிறது இல்லை சார், வேண்டான்னு சொல்றது நிலைப்பாடுன்றதை விட சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. அது ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி. சொல்யூஷன் சட்டப்பேரவையில் ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசாங்கத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. இல்ல சார், ஒரு 7 பேர் விடுதலை கூட பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ்லயோ இல்ல வந்து ஃபைல் பெண்டிங்கா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ மேகதாத்து கூட லிட்டிகேஷன் ஆகும், கோர்ட்டுக்கு போவோம், திருப்பி வரும், அது சொல்யூஷன் கிடையாது. இது வந்து டிலேயிங் டாக்டிக்ஸ். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து நிறைய கேள்விக்கு வந்து உடனே பதில் சொல்ல மாட்டார், அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க, இன்னும் 2 மாதம் ஆகும், 6 மாதம், அந்த மாதிரி இது ஒரு டாக்டிக்கல் ப்ரெசன்டேஷன் தான் அந்த 10 பாயிண்ட்டுமே. ஏன்னா இப்போ இந்த 10 பாயிண்ட்ல வந்துட்டு இப்போ 500 கடை மூடணும்னாங்க, அதே இப்போ நாளைக்கு சாயந்தரமே கூட ஒரு கடை மூடலாமே. அதெல்லாம் வந்து எப்படின்னா பிரச்சாரத்துக்கு ஒரு முன்னோடியா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டோம்னா கேம்பெயின் டைமில் வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம், அதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்தது வந்து எப்படின்னா சென்னையில் வந்து திமுக பீரியடில் கூவத்தை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம்னு சொன்னாங்க. அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைம்ல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வச்ச ஒரு கோரிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்ன மாதிரி இதில் வந்து பாதிக்கு மேலே வந்து இந்த பிரச்சனைகள் காரணம் வந்து பிஜேபி. அப்போ பிஜேபி கூட அதை வந்து அவங்க கிளியராக கட்டாக பேசியிருக்கணும். இன்னொன்று சென்ட்ரல் சப்ஜெக்ட், அதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது. ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் வராததை வந்துட்டு கோரிக்கை ஏடிஎம்கே கிட்ட கொடுத்து அதனால என்ன பிரயோஜனம்னு தெரியல. பட் எலக்டோரல் டைமில் இது வந்து ஒரு பேசு பொருளா ஒரு விளக்கமாக கொடுக்கலாம். இல்லை, இப்போ ஒருவேளை பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை, நாங்கள் அதிமுகவோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று மறைமுகமாக சொல்லும் முயற்சி ஆகுது, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை சார், பொலிட்டிக்கலாக நீங்கள் சொல்லலாம் சார். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஓட்டு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒப்பந்தம் கையெழுத்திட்டோம், எங்களுக்கு உடன்பாடு அதிமுகவோடு தான் என்று சொல்வதற்கான ஒரு அரசு, அது ஒரு கமா போட்டு சொல்லிக்கலாம் சூசகமா பொலிட்டிக்கலா. பட் பிரச்சாரம் வரும்போது பப்ளிக் வந்து கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் சொன்ன மாதிரி சேலத்துல வந்துட்டு தேமுதிமுக ஜெயிக்கல, ஆனா தர்மபுரியில ஜெயிச்சாங்க. அப்பவே வந்து ஏன் உன்னோட ஓட்டு எனக்கு வரல, என்னோட ஓட்டு உனக்கு வந்துச்சுன்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கொண்டு போய் விடும். எதிர்கட்சிக்கு வந்து இது கேம்பெயினுக்கு வந்து இது ஆக்சுவலா வந்து ஹெல்ப் பண்ணும். திரு கலைராஜ், இதுல ஏதோ ஒரு இடத்துல தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி, ஆஃப்கோர்ஸ் எல்லா தேர்தலுக்கு பிறகும் கூட்டணி உடனே முறிகிறது, தொகுதி உடன்பாடு தான் என்று சொல்லுகின்ற பொழுது கூட்டணி முறிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தை முதலே இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க, நாங்கள் 10 கோரிக்கை வச்சிருக்கிறோங்க, இந்த 10 கோரிக்கையையும் அவங்க வந்து சரியாக செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இழந்து விட்டது, எனவே நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம் என்று சொல்வதற்கு உறவை முறிப்பதற்கான ஒப்பந்தத்தை முதலிலேயே போட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த ஒப்பந்தங்கள் 10 கோரிக்கைகள் வைத்திருப்பது என்பது அதிமுகவுக்கு உடன்பாடான கோரிக்கைகள் தான். ஆமா, அப்புறம் பல கோரிக்கைகளுக்காக அந்த பழைய மாற்று கருத்து இருந்தால் ஒப்பந்தம் போடலாம். பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவது என்பதை தவிர்த்து மற்ற 9 கோரிக்கைகள்லையும் அதிமுகவுக்கு ஏற்கனவே போராடிட்டு இருக்கிற விஷயம். ஒரு சின்ன குறுக்கிட்டு சார், இப்போ நீங்க இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்துல திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு உடன்பாடு, குறைந்தபட்ச செயல் திட்டம் கையெழுத்திடப்பட்டது. அப்போ பாஜகவினுடைய மிக பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய ராமர் கோயில் கட்டுவது உள்ளிட்ட, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வந்து திரும்ப பெறுவது உள்ளிட்டவற்றை பற்றி பேசக்கூடாது என்று தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையாக யார் இருந்தார் அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள அடுத்த போனோம்னா நீளும் இல்ல, மற்ற கட்சிகளும் சேர்ந்துதான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் வாஜ்பாய், ரைட், பிரதமராக இருந்தவர் அவர். அப்ப நீங்க பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடாது என்று அவங்க விரும்பக்கூடிய ஒன்றை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி பண்றதுதான் காம்ப்ரமைஸ். இங்க அப்படி இல்ல. அஇஅதிமுக நீட் வேண்டாங்குது, அஇஅதிமுக 70 விடுதலை ஆதரிக்குது. அவங்களோட போய் ஒப்பந்தம் போட்டோம்னு சொல்றது. பாஜக அரசு தனி பெரும்பான்மை உள்ள அரசாக வருவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல்ல அதிமுக ஆதரவு பாமக ஆதரவோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த வாய்ப்பு இருக்கு. அதிமுக அதே நிலைப்பாட்டில் இருக்குது. அதாங்க இந்த கோரிக்கையை பாஜக மீது
ஒரு நிர்பந்தத்தை செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய கரெக்ட் சார். அதிமுக அந்த நிலைப்பாட்டில் நீங்க சொன்னது ஒரு விஷயம் நீங்க கரெக்ட். செந்தில் நீங்க சொன்னது கரெக்ட். என்னன்னா எங்களுக்கு கூட்டணி அதிமுகவோடு தான், பாஜகவோடு இல்லை என்பதை தெளிவாக சொல்வதற்காக இந்த 10 கோரிக்கைகளை பாமக வைத்திருக்கிறது. சரி, இந்த 10 கோரிக்கைகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அல்லது செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? பெரும்பாலான கோரிக்கைகள் மத்திய அரசாங்கத்தில். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற கோரிக்கைகளை நீங்க அஇஅதிமுக ஒப்பந்தம் போடுறது என்ன லாஜிக்? இல்ல நானும் சொல்றேன், ஒப்பந்தத்துல வரல, அது சும்மா காச்சும். இல்ல ஒப்பந்தத்துக்கு வெளியே கோரிக்கைகளா வச்சிருக்காங்க 10 கோரிக்கை. ஒப்பந்தத்துல அது இல்ல. ஒப்பந்தத்துக்கு வெளியே 10 கோரிக்கைகள் முன்வைக்கிறோம் சொல்லி இந்த 10 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த 10 கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டதாக ஒப்பந்தம் போடுறோம். ஏற்றுக்கொண்டதாகலாம் சொல்லல. இந்த 10 கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். கோரிக்கையில உண்மையிலே அவர் சொல்ல விரும்பலாங்க. அப்ப ஒரு அன்புமணி சொல்ல சொன்னாரு, மனு கொடுத்திருக்காங்களா? ஆமா, அவ்வளவுதான், மனு தான் கொடுத்தாங்க. அத தலைமைச் செயலகத்துல போய் பார்த்து கொடுக்கலாமே. இது இங்கே உடனடியா கொடுக்குறாங்க அவங்க. அது பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்சி அவங்களுக்கு. அத நீங்க அவங்களுடைய சொன்ன மாதிரி தான் பதில் சொல்றதுக்கு ஒரு அவங்களுடைய கெட்டிக்காரத்தனம் தான். அது அப்படித்தான் நீங்க பார்க்கணும். இந்த நேரத்தில் சொல்றது அவங்களுடைய கட்சிக்காரத்தனம். இந்த மனு கொடுத்திருக்காங்க, கூட்டணி மட்டும் இல்ல, கோரிக்கைகளோடு வலியுறுத்தி சொல்றாங்க அவங்க. இந்த மனுவுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா? இந்த மனுவை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, பாமக இந்த தேர்தலில் எதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக, எலக்ட்ரல் இஷ்யூவாக முன்வைக்க விரும்புகிறது என்று சொன்னால், நாங்கள் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அந்த காரணத்திற்காகத்தான் இவர்களோடு நாங்கள் கூட்டணி சேர்கிறோம். நீங்கள் ஏனென்றால் அவங்களுக்கு நீங்கள் மதவாத கட்சி என்கின்ற அந்த இது வருகிற போது அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்காக. ஏன்னா திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தலைவராக பொறுப்பேற்றுக்கொண்ட முதல் நாளில் ஸ்டாலின் சொன்னது காவி எங்கும் காவி பூசப்படுகிறது, அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் திமுக பிரதானமாக எதை பேசி கொண்டு இருக்குன்னா, இது ஒரு மதவாத கட்சி, இது சாஃப்ரனைசேஷன் இருக்குது, இது அவங்க இதை திணிக்கிறார்கள், அதனால் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று அது பேசி வந்திருக்கிறது. ஆனால் மாநில உரிமைகளை முன்வைத்து பேச வேண்டும் என்பது தான் அதில் மிக முக்கிய. மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ திரிணாமுல் காங்கிரஸோ சந்திரபாபு நாயுடுவோ மற்றவர்கள் எதை முன்வைத்து பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாநில உரிமைகள், எங்களுக்கு மாநிலங்களோட உரிமைகளை இவர்கள் பறித்து விட்டார்கள், எங்களுக்கு மாநில உரிமைகளை கொடுங்கள் என்றது தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த லைனை பாமக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஓகே, இதுல என்ன நடக்க, அதாவது மாநில உரிமைகளை மையப்படுத்தி ஒரு கூட்டணி கட்டமைக்கின்ற பொழுது மாநில உரிமைகளை கேட்டு பெற முடியும் நம்புறாங்க. இல்ல, அப்படி பேசும்போது அவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக என்ன செய்திருக்காங்கன்னா, எந்த இடத்துலலாம் ஏடிஎம்கேவோட கன்வர்ஜென்ஸ் இருக்கோ, எந்த இடங்கள்லாம் ஏடிஎம்கேவும் இவர்களும் ஒத்து போகிறார்களோ அந்த விஷயங்களை முன்வைத்திருக்காங்க. எனக்கு புரியல சார், நீங்க சொல்லுங்க. கேளுங்க. சின்ன குறுக்கிட்டு சீனியர் ஜர்னலிஸ்ட், நீங்க முரண்பாடான விஷயங்கள்ல ஒருமித்த கருத்து எட்டப்படுவது இயற்கையா, ஒருமித்த கருத்து இருக்கக்கூடிய விடயங்கள்ல ஒப்பந்தம் போடுறது ஒருமித்த கருத்து இருப்பதை 2 பேரும் சேர்ந்து வலியுறுத்த ஒரு உரத்த குரல்ல எடுத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை அவர்கள் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குதுங்க. என்ன அனுபவம்னா, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு நீங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் போன முறை கூட்டணில இணைஞ்சார். அவர் சொல்றாரு, 20க்கும் மேற்பட்ட முறைகளை நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன், பிரைம் மினிஸ்டர்னால பார்க்க கூட முடியலன்னு சொல்லிட்டு தான் கூட்டணி விட்டு வெளியில வராரு, போராட்டம் பண்றாரு. மாநிலங்களுடைய உரிமைகளை நீங்க நசுக்கிறீங்கன்னு சொல்லி தான் பாஜகவின் மீது அவர் விமர்சனமே வைக்கிறாரு. இப்போ ஏற்கனவே கூட்டணி இருந்த ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தருணத்துல மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனைகளில் மாநில அரசோட போய் ஒப்பந்தம் போடுறதுங்கிறது, அதாவது ஒரு மாநில கட்சியோட ஒப்பந்தம் போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாங்க கூட்டணி. நீங்க இந்த மாநில கட்சி அதை பிஜேபியோட வலியுறுத்தாது என்று நீங்க ஏற்கனவே வலியுறுத்தலுக்கு பதில் இல்லையே. இல்ல, நீங்க தீர்மானத்துக்கு பதில் எங்க இருக்குன்னு இல்ல, நிர்மலா சீதாராமன். இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு டெல்லியில போய் உண்ணாவிரதம் இருக்காரு, கேரள ஆந்திராவுக்கு தனி ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாரு, அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும் என்று. அதே சந்திரபாபு நாயுடுவோட சம்பந்தப்பட்ட கூட்டணியில் திமுக இருக்கிறது. திமுக அவர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாருங்கிறத எதிர்க்கல. அந்த உண்ணாவிரதத்தில் கனிமொழி போய் அவரை வாழ்த்துறாங்க. சந்திரபாபு நாயுடு இங்கே சென்னையில் அந்த ஸ்டாலின் நடத்துகிற கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்போ அந்த முரண்பாடுகள் இருக்கிற போது அவர்கள் ஒரு கூட்டணியில் சேர்ந்து இயங்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. இல்ல, எனக்கு இந்த அணி இப்ப அதிமுகவோட இவங்க சைன் பண்ணியிருக்காங்க சார். இவங்க பாஜகவோடும் இந்த அணி, பாஜகவும் சேர்த்து தான் இந்த அணி வர இருக்கிறது.
சரி, வர இருக்கிறது. அப்போ ஒரு கூட்டணி ஒப்பந்தத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை அதிமுகவும் இவங்களும் சேர்ந்து வலியுறுத்தலாம். என்னன்னா, நீட் விவகாரத்தில் நாங்கள் ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பிய சட்டப்பேரவை தீர்மானத்தில் எங்களுக்கு முதல்ல ஒரு முடிவு எடுங்க, நீங்க அந்த வாக்குறுதியை கொடுங்க, அதன் பிறகு நாங்க கூட்டணிக்கு வர்றோம். இல்ல அந்த அதெல்லாம் வராது என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க? இல்ல ஏற்கனவே வரல. இல்ல இப்போ அது வந்து இப்போ இந்த பிஜேபி வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு வராது என்று நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? இல்ல ஏற்கனவே இருந்த இந்த அது வராது அப்படி இருந்தாங்க செந்தில். வர இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிறகு திருப்பி பண்ண மாட்டாங்கல்ல. இல்ல இல்ல கேள்வி அந்த இது நீங்க தனிப்பெரும்பான்மை வந்துச்சுன்னா அது வர அப்படி நாம சொல்ல முடியாது. என்ன இருக்குன்னா, இந்த கூட்டணி இப்ப பாஜகவோட தேசிய ஜனநாயக கட்சியோட கூட்டணியோடு அதிமுக கூட்டணி ஒரு ஒப்பந்தத்திற்கு வரும்போது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும். இல்ல எனக்கு திருப்பி ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். ஒரு கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது ஒரு அரசாங்கம் மூட மாட்டோம்னு சொன்னா பிஜேபி திரும்பவும் பெரும்பான்மையோட வரும் சொல்வதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஹைப்போதெட்டிக்கலா கூட சொல்ல முடியாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறதா வெளியிடலையா? ஆஃப்கோர்ஸ். அப்ப வந்து கூட்டணியில இருந்து சந்திக்கிற போது தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டியதற்கான அவசியம் என்ன? எல்லா கட்சிக்கும் தனியாக இருக்குது. ஒப்பந்தம் என்பது காமன் மினிமம் ப்ரோகிராம். அவங்க சொல்வது என்னன்னா, எங்களோட ஸ்டாண்ட் இந்த இஷ்யூல எங்களோட ஸ்டாண்ட் இது. எஸ் பட் சைன் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க அத வந்துட்டு ஒப்பந்தம் சைன் ஆகுது. ஒப்பந்தத்துக்குள்ள அந்த கோரிக்கை இல்ல, அது வந்து ஒப்பந்தம் ஏன் வைக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். இது வந்து இட்ஸ் நாட் a part of the. நீங்க ரெண்டு பேரும் சரியான புள்ளிமா இருக்கீங்க. நான் கேக்குறது ஒப்பந்தத்துக்குள்ள ஏன் அதை சேர்க்கல? ஏன் அது ஒப்பந்தம் ஏன் சேர்க்கணும்? அது வந்து ஏன் சேர்க்கணும்னா நீங்க சொன்னதுதான். ஏன் சேர்க்கணும்னா பாமக மாநில நலன் சார்ந்து மட்டுமே இந்த கூட்டணியை கட்டமைக்கிறது நீங்க சொன்னீங்க. அதனால சேர்க்கணும். இல்ல இல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஸ்டாண்ட் இது, நீங்க உங்களோட ஸ்டாண்ட் சொல்லுங்க. நம்ம செய்வது வந்து நம்ம கொள்கைகளை வந்து மெர்ஜ் பண்ணி இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ சிபிஐயும் சிபிஎம்மும் ஒரே ஐடியாலஜியில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் இரண்டு தனி கட்சிகளாக இயங்குகிறது. ஏன்னா அவங்களுக்குள்ள கொள்கைக்குள்ள அணுகுமுறைகளில் வந்து வேறுபாடுகள் இருக்கு என்று அவங்க சொல்றாங்க. அதே போல இவங்க வந்து எங்களுடைய ஸ்டாண்ட் இது, உங்களுடைய ஸ்டாண்ட் இது. நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டா, நம்ம வந்து ஒரு சீட் ஷேரிங்க நம்ம பண்றோம். எங்களுடைய ஸ்டாண்ட் இதுங்கிறது அதிமுக சொல்றாங்க. இது வந்து இட்ஸ் நாட் a marriage of ideology. இல்ல சார், இவங்களுடைய ஸ்டாண்ட் இதுங்கிறது அதிமுக தெரியாதா? எது இவங்களுடைய ஸ்டாண்ட் இதுங்கிறது அதிமுக இல்ல, அவங்க மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அந்த ஸ்டாண்ட் உரத்தை சொல்றது அதுல என்ன தெரியுமே? இல்ல, மக்களுக்கு தெரியாது. இல்ல சாரி, பாமக நீட் வேண்டாம் தெரியும்னே இருந்தாலும் அது வெளிப்படையாக அவங்க வந்து பிரச்சாரம் செய்யறதுல என்ன பிரச்சனை? அது காரணம்னு அவர் சொல்றது. இல்ல, அது என்ன அவர் சொன்னார். இல்ல, அந்த ஸ்டாண்ட் ஒரு பிரச்சாரம் செய்வதில்ல. இல்ல, நான் ஒண்ணு நீங்க பேசுங்க, நான் பேசல. இல்ல, நீங்க ஒரே ஒரு கேள்வி நான் பேசுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே, எங்களுடைய ஸ்டாண்ட் இது என்று மக்கள்கிட்ட போய் அவங்க சொல்வதில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தவறு இல்ல சார். நான் என்ன கேட்கறேன்னா, சீனியர் ஜெர்னலிஸ்டா நான் கேட்கறது உங்ககிட்ட, பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் இன்றைக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த கோரிக்கைகள் எல்லாம் மையப்படுத்தி தான் இந்த கூட்டணிக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம்னு அவர் சொல்றாரு. நம்ம அந்த பேட்டி திருப்பி பார்க்கலாம் சார். நம்ம அந்த பேட்டி நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அந்த பேட்டியை திருப்பி அதுல உடன்பாடு வந்ததனால அந்த பேட்டியை நம்ம ரீப்ளே பண்ணலாம். அவங்க வைக்கல அலையன்ஸ் பார்ட் ஆஃப் தி அக்ரிமென்ட் கரெக்ட்டா சொன்னார் மால சார். இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி அக்ரிமென்ட். இந்த இடத்துல அதை பேசுவதற்கான காரணமே என்ன தெரியுமா? இந்த கோரிக்கைகளை பிஜேபியோட திரும்ப போய் அதிமுக கூட்டணி பேச போகுது இன்னைக்கு. ஓகே, அப்போ ஒருவேளை வலியுறுத்தணுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு, இது பாமகவுக்கு இருக்கலாம். இத பிஜேபி கிட்ட வலியுறுத்தணும், அதிமுக வலியுறுத்தணும் அப்படின்னு கூட இருக்கலாம். அதான் கேக்குறேன். அதுக்காக தான் அதிமுக வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். நான் ஒரே ஒரு நிமிஷம், திரு ரவீந்திரன் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுக்கும் எங்களுக்கும் தான் உடன்பாடு ஒப்பந்தம், பாஜகவுக்கும் எங்களுக்கும் இல்லை என்பதை அவர் சிம்பாலிக்கா காட்டுறாரு என்பதை கலைராஜன் சொல்றாரு. கூடுதலா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, கூடுதலா ஒரு விஷயம் சொல்றாரு, அத பாஜக அதிமுக வலியுறுத்தணும், அதுக்காக நாங்க அதிமுக வலியுறுத்திக்கிறோம், அப்படி எடுத்துக்கொள்ளாங்கிறார். இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு அலையன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணும். இவங்க ஆல்மோஸ்ட் இந்த கிரெடிபிலிட்டியில வந்து ஒரு 3 மாசமா நிற்கிறாங்க. எல்லா கட்சியோட கிரெடிபிலிட்டியுமே வந்து கொஸ்டின் பண்ணலாம். இவங்க வந்து ஏற்கனவே அவங்க சொன்னது மாற்றம் முன்னேற்றங்கள்லாம் எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகே, இந்த லெவல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேகதாது விஷயத்துல வந்து அதிமுக எம்பிக்களோட அந்த போராட்டத்தை வந்து இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. மற்ற இதே காங்கிரஸ் தலைமை வந்து நீ பிஜேபிக்கு ஸ்டூஜா பண்ற, பார்லிமெண்ட்ல பிஜேபிக்கு எதிரான கொஸ்டின்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பண்றீங்கிற கருத்தை தான் இவங்க
காங்கிரஸ் பிரதிபலிச்சு. பட் இவங்க அதில் வந்து தெளிவாக இருந்தாங்க. எழுவர் விடுதலைனாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட மாநில நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மையமாக வச்சு தான் அவங்க கூட்டணி போவோங்கிறத வந்து கேட்டகரிக்கலாக வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்க அதிமுகவை ஆதரிச்சு ஒரு கூட்டணிக்கு போகணும்னா ஒரு வாதம் சொன்னாரு, இந்த முறை தனிப்பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை இல்லைன்னாரு. ஹைபோதெட்டிக்கலா கூட இல்லைங்கிறார். இல்ல, அது இப்சன் பட்ஸ் பலது இருக்குது, அதை பேஸ் பண்ணி பலரும் வாதம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முழுமையா நம்பலாம். அன்னைக்கு வந்து நம்பியிருக்கலாம் பாமக. அன்னைக்கு ஜெயலலிதாவை முழுமையா நம்பிதான் 98 கூட்டணி வச்சாங்க. வரும்போது ஜெயலலிதா பேரம் போசி அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாங்க மந்திரி பதவி எல்லாம். வைகோ வந்து நேரடியா குல்கர்னி மூலமா டைரக்டா வந்து வாஜ்பாய்க்கு ஆதரவுங்கிறத உடனே கொடுத்துட்டு வாஜ்பாய் சைடுல போயிட்டாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு. தற்போது இருக்கக்கூடிய முக்கிய செய்தி பார்க்கலாம். ஒசூர் சட்டப்பேரவை தொகுதி காலியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலகிருஷ்ண ரெட்டி தொடர்பான வழக்கில் அவருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டிலும் கூட அவருக்கான தண்டனை நிறுத்தி வைக்க முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வமாகவே ஒசூர் சட்டமன்ற தொகுதியும் காலி என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல என்ன தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி காலி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் அபினேஷ் நம்முடைய தொலைபேசி வழியாக இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்கள். செந்தில், அதாவது ஏற்கனவே தமிழகத்துல 20 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சராக இருந்த குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டிக்கு ஒரு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விதித்திருந்தது. இதற்கு நேற்றைய தினம் இந்த பாலகிருஷ்ண ரெட்டி தொடர்ந்த ஒரு மனுவில் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவை செயலாளரிடமிருந்து, குறிப்பாக சட்டப்பேரவையிலிருந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாக இருக்கக்கூடியத அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதாவது முன்னாள் தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு நேற்று விதிக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. குறிப்பாக 1998 ஆண்டில் ஓசூர் அருகே நடந்த போராட்டத்தின் போது பேருந்துகள் மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. இதனால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை அன்றைய தினமே இழந்திருந்தார். இருந்தாலும் கூட சட்டப்பேரவையிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல், அதாவது அந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிக்கப்படாமல் இருந்தது. இன்றைய தினம் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே தமிழகத்தில் தற்பொழுது 20லிருந்து 21 சட்டமன்ற தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக காலியாக இருக்கிறது. எனவே இந்த தகவலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டப்பேரவை செயலாளரிடமிருந்து தகவல் அனுப்பப்படும். அதற்கு பிறகு வரக்கூடிய மக்களவை தேர்தலோடு இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் இறுதியாக முடிவு செய்யும். இது எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது? அங்கேயும் தேர்தல் நடத்தப்படுவதற்கான இந்த 21 தொகுதிகள் தொடர்பாக இன்றைக்கு பேசிய ஓபிஎஸ் 21 தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு தங்களுக்கு என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது அந்த தொகுதிகளோடு சேர்த்து இதற்கும் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே அந்த தீர்ப்பு வந்த தினத்திலிருந்தே அவருடைய எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை அதிகாரப்பூர்வமாக இழந்து விட்டார். இருந்தாலும் கூட அன்றைய தினம் அவர் வகித்திருந்த அந்த இலாக்கா மட்டும் கூடுதலாக பள்ளி கல்வித்துறை அமைச்சராகக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய குறிப்பில் அவர் தொடர்ச்சியாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய பதிவு என்பது இருந்து வந்தது. இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இருந்த போதிலும் அது இன்றைய தினம்தான் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுதி காலியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற அந்த அதிமுக பாமக உடையான பேச்சுவார்த்தையில் கூட்டணி ஒப்பந்தத்தின் போது கூட இறுதி பெற்றதற்கு பிறகு பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்
21 தொகுதிக்கும் அதிமுகவுக்கு பாமக ஆதரவு என தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிலையில அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது சட்டப்பேரவை செயலாளருக்கு இந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதை இறுதியாக முடிவு செய்யும். ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்த மக்களவை தேர்தலோடு இந்த 21 தொகுதிகளுக்கான தேர்தலையும் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை சில வாரங்களுக்கு முன்பு கோரிக்கை மனுவாக அளித்திருந்தது. எனவே மக்களவை தேர்தலோடு இந்த 21 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவது குறித்து இறுதியாக முடிவு செய்ய வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம். எனவே அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் அதிமுக ஒரு புறம் அந்த 21 தொகுதிகளுக்கும் தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் பன்னீர்செல்வம் அவருடைய அந்த குறிப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது 21 தொகுதிக்கும் சேர்த்து அதிமுக அந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அபி, கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி, ஓசூர் சட்டப்பேரவை தொகுதியும் காலி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற வழக்கு ஒன்றில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னாள் அமைச்சர் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியும் காலியாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய சில நிமிடங்களில் இந்த தொகுதியும் காலி என அறிவிப்பு வந்திருக்கிறது. இது ஒவ்வொன்றும் தொடர்புடைய செய்திகளா என்பதாகவே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் அது தொடர்பாக பேசலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த முக்கிய செய்தியை பார்த்தோம். 21 தொகுதிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS தெரிவித்திருந்த சில நிமிடங்களில் 22வது தொகுதியும் காலி என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொன்றுமே அஇஅதிமுகவின் நகர்த்தல்களோடு இருக்கிறதா என்பது போன்ற பல அரசியல் சார்ந்த கேள்விகளும் எழுகின்றன. ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய கூடுதல் செய்திகளோடு பயணிக்கலாம். இணைந்திருங்கள்.